முதலாம் உலகத்துல சாத்தானும் அவனுடைய தூதர்களும் இந்த பூமிக்கு வந்து மனுஷகுமாரத்திகள் ரொம்ப அழகா இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து இவங்க ஆண்கள் மாதிரி இந்த பூமிக்கு வந்து மனுஷகுமாரத்திகளை தங்களுக்குன்னு எடுத்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆதியாகமம் 6வது அதிகாரம் 2ஆம் வசனத்துல நம்ம வாசிக்க முடியும். இதனால இவங்களுக்கு உண்டான சந்ததி தான் ராட்சசர்கள் பூமியில பிறந்தாங்க. இது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நம்ம பார்க்க முடியும். ஓகே, இந்த ராட்சசர்கள் மனுஷர்களாகவும் இல்லாம தேவ தூதர்களாகவும் இல்லாம இந்த பூமிக்குள்ள இருக்கிற எல்லா மனுஷ இனத்துக்கும் ரொம்ப தொல்லையா இருந்தாங்க. ரொம்ப அநியாயமும் அக்கிரமும் அந்த காலத்துல பெருகுனதுனால தான் தேவன் என்னுடைய ஆவி இனிமே இந்த மனுஷங்களோட போராடுறது இல்லை, இவங்க எல்லாரையும் நான் என்ன பண்ண போறேன், டிஸ்ட்ராய்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஜலப்பிரளயத்தை இந்த பூமியில உண்டாக்கி எல்லாரையும் தேவன் அழிச்சார். அப்போ இந்த தேவ தூதர்கள் அவங்களுடைய ஸ்தலத்தை விட்டுட்டு பூமிக்கு இறங்கி வந்து தேவன் சொல்லாத இந்த வேலையை சாத்தானால தூண்டப்பட்டு பாவம் செஞ்சாங்க பார்த்தீங்களா. இந்த தூதர்களை தேவன் என்ன செஞ்சிட்டாரு, வான மண்டலத்திலேயே அடைச்சிட்டாரு. அவங்கள ஒரு அந்தகார சங்கிலி போட்டு அவங்கள லாக் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி வேதத்துல 2 இடத்துல வாசிக்க முடியும். ஒன்று யூதா 1வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல நம்ம வாசிக்க முடியும். இன்னொன்று 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலையும் வாசிக்க முடியும். முதலாம் உலகம் ஜலப்பிரளயத்துல முடிவடைஞ்சிருச்சு. 2வது உலகம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த 2வது உலகத்துல நோவா அவருடைய ஃபேமிலி மொத்தம் 8 பேர் அந்த புது உலகத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப திரும்பவும் சாத்தான் இந்த 2வது உலகத்துக்குள்ளேயும் வந்து அதே மாதிரி ஆண் உருவமாகவோ அல்லது ஆண்களை தூண்டக்கூடிய பெண் உருவமாகவோ வந்து திரும்பவும் இந்த உலகத்தை ஸ்பாயில் பண்ணியிருக்க முடியும். ஆனா தேவன் அதை அனுமதிக்கல. தேவன் சாத்தானை அந்த உலகத்துல எப்படி ஸ்டாப் பண்ணார் அப்படின்னா, சாத்தானுக்கு சப்போர்ட் பண்ண அவனுடைய விழுந்து போன தூதர்கள் எல்லாரையும் லாக் பண்ணிட்டதுனால இந்த 2ஆம் உலகத்துக்குள்ள சாத்தான் எந்த ஒரு பாடியையும் அவனால உருமாற்றி காட்ட முடியாது. அதாவது முதலாம் உலகத்துல அவங்க நினைச்ச உருவத்தை எடுத்துட்டு வந்தாங்க. 2ஆம் உலகத்துல அவங்களுக்கு அந்த பெர்மிஷனை தேவன் கொடுக்கல. அதனால தான் பழைய ஏற்பாட்டுல இருந்து சரி புதிய ஏற்பாட்டு வரைக்கும் வாசிச்சோம் அப்படின்னா, சாத்தானுடைய ஆளுகை எங்கெல்லாம் இருக்குதோ அது என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு மனுஷனை பிடிச்சுக்கும், அவனை அலக்களிக்கும், அவனுக்கு வியாதியை கொடுக்கும். ஒருத்தர் முன்னாடி வந்து அப்பியரன்ஸ் ஆகி நான் தான் சாத்தான் அல்லது நான் தான் நல்லவன் அப்படின்னு சொல்லி கொடுக்கவே முடியாது. அப்படி ஒரு பெர்மிஷனை தேவன் கொடுக்கல. அப்போ இந்த 2ஆம் உலகத்தை யாருடைய கண்ட்ரோலுக்குள்ள தேவன் கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, நல்ல